ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். என்னடா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நடுவில் கொஞ்சம் நிறைய லாஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஃபண்டும் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மார்க்கெட்டை ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 2-3 மந்த்ஸாக மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்போ தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இருந்தது. அப்போயும் இன்னும் நம்ம மென்டலி கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அமைஞ்ச ட்ரேடு நான் கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணேன். பட் இருந்தாலும் நினச்ச ப்ராஃபிட் எடுக்க முடியல. ரிவர்சல் ட்ரேடு தான் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 12.25 அந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டியில் 53,100 பிஇ நான் எடுத்திருந்தேன். ஸோ கரெக்டாக நான் எய்ம் பண்ண மாதிரியே வந்துச்சு. ப்ராஃபிட்லேயும் ரன் ஆச்சு. நான் லெவல்ஸும் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே போவாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அதே இடத்துல நான் 240 ரூபாயில் வாங்கினது 390 வரையுமே வந்தது. நான் மேலே போகும்போதே கொஞ்சம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு 300-350 அந்த மாதிரி ட்ரைலிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ மொமெண்டம் எப்படியும் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஸோ நம்ம அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரன் பண்ணுவோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாலோ ஆகும் அப்படின்ட்டு நான் எஸ்டிமேட் பண்ணேன். நான் எஸ்டிமேட் பண்ணது ஒரு 52,400 வரையும் கீழே வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எஸ்டிமேட் பண்ணியிருந்தேன். பட் ப்ரீவியஸ் டே ஹைலேருந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சப்போர்ட் எடுத்தது. அப்படியே சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க. ஆனால் திரும்பி அது வரையும் வந்தது. பட்டு ப்ரீமியம் டிகே இருக்கும்ல. ஸோ அதனாலேயே கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ட்ரேடை ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் எடுத்தது தான் இது. 240 ரூபாயில் வாங்கினது 350 தாண்டிலாம் போயிருக்கு. 390 போயிட்டு திரும்பி ரிட்டன் இந்த டைமில் நான் சரி ஓகே நம்ம வீடியோ அப்படியே யூடியூப்பில் போடுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் இன்னும் மேலே போகும், ஒரு 450-500 வரையும் டார்கெட் வைப்போம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா லாங் பிரேக் எடுத்து ஒரு திரும்பி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் ஒன்றும் இன்றைக்கி ரொம்ப மோசமாக போகலை. பட் நான் திங்க் பண்ணதே நடந்துச்சு. ஆனால் அப்பயும் நம்ம காசியஸாக இல்லை அப்படின்றது தான் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் எனக்கு அது வரையும் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததால் திரும்பி இப்போ ட்ரைலிங் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. அந்த ஒரு டைம் அந்த 1 o'clock ரேஞ்சில் மார்க்கெட் கீழே அந்த ப்ரீவியஸ் டே ஹையஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு. திரும்பி மார்க்கெட் கீழே வரல. அப்படியே சைட்வேஸ் போயிட்டோம். கொஞ்சம் மேலே போயிட்டு சைட்வேஸ்லேயே இருந்தாங்க. ஸோ நான் நினச்சிட்டு இருந்தது ஒரு பிக் நம்பர் 53,000ன்றது ஒரு பிக் நம்பர். ஸோ எக்ஸ்பிளைனால் 53 தாண்டி க்ளோஸ் பண்ண மாட்டான். ஸோ கீழே தான் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்றத அந்த இதில் தான் 53,100 எடுத்தேன். ஸோ எந்த மணிலே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பயுமே அட் த மணி ஆஃப்டர் த மணியில் எடுத்தே நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இவ்வளோ பிரேக் விட்டு வரோம். ஸோ இன்றைக்கே எக்ஸ்பிரையில் அதுவும் ட்ரேட் பண்ணுறோம், லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதில் இந்த மணிலேயே எடுத்தேன். பரவாயில்ல, ஒரு மாதிரி நல்லாவே போச்சு. 1,800 வரையுமே ப்ராஃபிட் போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி 1,000 வரையும் லாஸ் போயிட்டு இன்றைக்கி ஆனால் ஓவர் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் பிளான் பண்ணியிருந்தது ஒரு நாளைக்கு 2 to 3 ட்ரேட்ஸ்க்கு மேலே பண்ணக்கூடாது. ப்ளஸ் லாஸும் சரி ப்ராஃபிட்டும் சரி 1,000க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கே 4-5 ட்ரேடுக்கு மேலே எடுத்துட்டேன். எனக்கு ஆல் டைம் ஹையில் இருக்குது, இதுக்கு தாண்டி போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன்.
எக்ஸ்பிளைனாலும் ஸோ ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், கொஞ்சம் வந்து கீழே வந்து தான் முடிப்பாங்க. அது எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணேன். பட் வந்து ப்ரீமியமில் அந்தளவுக்கு மொமெண்டம் இல்லை. ப்ரீமியம் போக போக டிகே ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் ஒரு மாதிரி ட்ரேடு இன்றைக்கி முடிச்சிட்டேன். எல்லாமே புட் சைடில் தான் வாங்கியிருந்தேன், கால் சைடு ஒன்று கூட வாங்கலை. ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ராஃபிட்டோட ஒரு 700 to 800 வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே 4000 தான். ஸோ 700 to 800 வந்தது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிற வரையும், நம்ம சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகிற வரையும் முடிஞ்ச வரையும் பேப்பர் ட்ரேடே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஒரு 1 or 2 months வந்து பேப்பர் ட்ரேட் மட்டுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம இறங்கினா ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இறங்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நீங்களும் முடிஞ்ச வரையும் ரியல் மணியில் ரொம்ப ட்ரேட் பண்ணி ஃபெயில் ஆகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பக்காவாக வந்து டெய்லியுமே லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, ஒரே ஸ்ட்ராட்டஜினா அந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது, 70% நம்ம வந்து இதில் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, வின்னிங் ரேட் வந்து 70% இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ தப்பே இல்லை, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம வேறு யார்கிட்ட தான் கால்ஸ் வாங்குறதோ இல்லை வந்து நம்ம அக்கௌண்ட்டை வேறு யாருக்காவது கொடுத்து இது செய்கிறதுக்கு நம்மளே ட்ரேட் பண்ணி அதில் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை. வேறு யாரையாவது நம்பி நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, சிம்பிளாக ஏதோ ஒன்று, சின்ன ஸ்ட்ராட்டஜினாலும் சரி, பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. அதாவது வின்னிங் ரேஷியோ ஒரு 5க்கு மேலே இருக்கணும், 50%க்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி இப்போ 10 ட்ரேடுன்னா ஒரு 6 ட்ரேடாவது வின்னிங் ரேஷியோ இருக்கணும். அப்படி இல்லாட்டி நம்மளது வந்து ஆர்ஆர் வந்து 1:1, 1.5:2, அதாவது ரேஷியோ, ப்ராஃபிட் டு லாஸ் ரேஷியோ அந்த மாதிரி ஒன்றா. ப்ராஃபிட் டு லாஸ் ரேஷியோ வந்து 1:1.5 இருந்தால் நீங்கள் 5 ட்ரேட்ஸ் வின் பண்ணாலும் நீங்கள் வந்து மந்த் எண்டில் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதோ ஒன்று பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு மாதம் கண்டினியூவாக லாஸ் கொடுத்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து, அதாவது இன்றைக்கே 1000 ரூபா போட்டு 1000 ரூபா எடுக்க முடியும்னு நான் சொல்ல வரல. 1000 ரூபா போட்டோமா இந்த மாதம் கடைசியில் அந்த 1000 ரூபா லாஸ் பண்ணாமல் ஒரு 100 ரூபா வந்து அதிகமாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000மோ 1 கோடியோ நம்ம கேபிட்டலை வந்து லாஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் கெயின் பண்ண பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து ரெகுலராக நான் ஒரு 1 month வந்து பேப்பர் ட்ரேடு பண்ணிவிட்டு என்றைக்காவது கான்ஃபிடென்ட் இருக்கிறனால வந்து ரியல் ட்ரேடும் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.